இருதயம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட 100 மடங்கு முக்கியம் ஒரு ஆவிக்குரிய மனிதன் கர்த்தருக்குள்ள ஜீவனோடு இருக்கிறான்றதுக்கு தான் இருதயம் சுத்தமாக இருக்கணும். புரிஞ்சிச்சா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்கு இருதயம் நின்றுச்சுன்னா அவன் செத்த பிணத்திற்கு சமம். அதுபோல ஒரு ஆவிக்குரிய மனிதன் கவனிங்க, கர்த்தரால் கழுவப்பட்டு அவருடைய வார்த்தையால் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய உடன்படிக்கைக்குள்ள கடந்து போய் இவ்வளோ அனுபவங்கள் இருந்தும் தன் இருதயத்தில் ஒரு உணர்வும் ஒரு சுத்தமும் இல்லைன்னா அவன் தன் ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்த நிலைமையில தான் என்ன பண்றான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு உன் இருதயம் சுத்தமா இருக்குதா இல்லையா என்பதை சில வசனங்களை கொண்டு சொல்ல போகிறாரு. நீங்க உங்க கையில கொடுத்துறாரு ஆண்டவர். இப்படி இருந்தாதான் இருதயம் சுத்தம்னு நான் சொல்றேன், வேத வசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் நீங்க தீர்மானித்துக் கொள்ளுங்க. நான் இதன்படி நடக்கிறேனா, நான் இதன்படி வாழ்றேனா, இந்த சத்திய வசனத்தின்படி என்னால் வாழ முடியுதா? ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு உலக மனிதனிடத்துல பேசுறதுக்கு எனக்கு வாயும் வார்த்தையும் தேவைப்படுகிறது. புரியுதா? ஒரு மனுஷன்கிட்ட பேசணும்னா நான் எதை வச்சு கம்யூனிகேட் பண்றேன்? கூப்பிடுறேன், நான் சொல்ல நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா என்னுடைய காரியத்தை சொல்ல நினைக்கிறதுக்கு எனக்கு மனிதன்கிட்ட எதுதான் தேவைப்படுது? என் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. நான் மேல நிக்கிறேன், என்ன எண்ணத்தோடு இப்ப நான் பிரசங்கம் பண்ண வந்தேன்னு யாருக்காவது தெரியுமா? அல்லது உங்ககிட்ட வந்து நான் எந்த எண்ணத்தோடு வருவேன்னு தெரியுமா? நல்ல கவனிங்க, ஒரு மனிதனிடத்துல இன்ட்ராக்ட் பண்ணோம்னா அவனுக்கு வாய் போதும். ஆனா என் ஜீவனுள்ள தேவனிடத்துல பேசுறதுக்கு எனக்கு இருதயம் தேவை. அல்லேலூயா. அந்த இருதயம் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா சுத்தமா இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ஏன் சுத்தத்தை விரும்புறாரு? கவனிங்க. நானும் அதிக அந்த ஃபவுண்டேஷன் போட்டுட்டு உங்களை கூட்டு போறேன். கவனிக்கணும், சிதற விட்டுறக்கூட. ஏன் சுத்தம்னா, நான் எப்படி இருக்கிறேனோ அதே போலதான் என் விசுவாசிகளை நான் நடத்துவேன். ஒரு மெய்ப்பனோ, ஒரு டீச்சரோ, ஒரு பாஸோ, அவன் தலைவன் எப்படி இருக்கான்னு தொண்டன் எப்படி தான் இருப்பான். அதுதானே அரசியல்ல ஏன் ஊழல் நிறைஞ்சிருக்கிறது? ஏன்னா மேல்மட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் அப்படி இருப்பதனால அது காலாகாலமா கீழே வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, கடைசி வரைக்கும் அப்படியே. அப்ப என் தேவன் ஏன் சுத்தத்தை எதிர்பார்க்கிறார்னா அவர் சுத்த கண்ணர். அல்லேலூயா, ஆமென். அவர் இருதயத்துல சுத்தர்க்குன்னு சொல்ல முடியாது, அவர் இருதயமே இதுதான், பரிசுத்தமானவர். அல்லேலூயா. அதனாலதான் அவர்கிட்ட வர அவருடைய பிள்ளையாகிய என்னையும் என்ன பண்றாரு? இந்த மத்தேயு 5வது அதிகாரத்தினுடைய சாராம்சம் என்னன்னா, ஒரு நல்ல கவனிங்க, ஒரு மாம்சரீக மனிதன் எப்படி ஆவிக்குரியவனாய் மாறுவது என்பதற்கான ஒரு அடித்தளம் தான் இந்த மத்தேயு 5வது அதிகாரம். என்னது? ஒரு மாம்சரீக மனிதன் யாரா மாறணும்? கவனிங்க, இதெல்லாம் நம்ம செய்ய முடியாதது. அதாவது அப்படி நினைச்சிட்டோம், செய்ய முடியும், ஆனா இதெல்லாம் என்ன செய்ய முடியாது. என்னது? ஆவியில் 3வது வசனம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். 5வது வசனத்தை வாசிங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் அவர்கள் பூமியை என்ன பண்ண கொள்வாங்க. அப்ப இந்த பூமியில நான் சுதந்திரித்துக் கொள்ளணும். பூமியின் காரியங்கள் என்ன சுதந்திரிக்க கூடாது? நீங்க செய்யற வேலை, உங்களுடைய முதலாளி, உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய பாடுகள், உங்களுடைய துன்பம் எதுவுமே உங்களை மேற்கொள்ளக்கூடாது. நீங்க அதை மேற்கொள்ளணும்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். 6வது வசனத்துல, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். ஒரு மனுஷனை திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். கவனிங்க, ஒரு மனுஷனை நல்ல கவனிங்க, கர்த்தர் மேல வாஞ்சியா இருந்து ரொம்ப தாகத்தோடு நான் பலனடைஞ்சா போதும் நினைக்கிறவங்களுக்கு இந்த 7 நாள்ல ஏதாவது ஒரு சின்ன குறைவோ இல்லை வார்த்தையோட இதுவோ பிரச்சனமோ தடை எது இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு பெருசா தோணாது. நாள்லயே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அதை திருப்தி ஆயிடுவாங்க. ஆனா மாம்சரிகத்துல ஒரு தெளிவில்லாதவர்கள்
ஏதோ அதாவது ஆசீர்வாதத்தை நான் மீண்டும் சொல்ல வரேன் என்னன்னா, இந்த 7 நாள்ல நம்ம ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வந்திருப்போமே, ஆனால் நம்ம அங்க இடத்துல தோத்து போயிட்டோம். இந்த 7 நாள் நம்ம எதை எதிர்பார்த்து வந்துடவே கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம். நான் சொன்னது போல என் எஜமானனுக்கு எப்போ சம்பளம் போடணும்னு அவருக்கு தெரியும். அது போல என்னை எப்ப ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவருக்கு என்ன பண்ணும் தெரியும். யாக்கோபு கிட்ட வந்து தன் தகப்பனை ஏமாத்தின எத்தன்ட்ட வந்து நிக்கிறாரு. என்னத்தான் கேட்டாரு, உன் பேரு சொல்லுங்க, உன் பேரு. ஏன்னா அவன் அந்த பேர்ல தான் என்ன பண்ணிட்டு வந்தான். இன்னைக்கு சகல ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு வந்துட்டான். தகப்பனுடைய ஆசீர்வாதம், பரத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் யாக்கோபு என்ன பண்ணிட்டு வந்துட்டான். ஆண்டவர் ஏன் அதை கேட்டார் தெரியுமா? இதெல்லாம் வச்சுட்டு அந்த குற்ற உணர்வோடு உன்னை சுத்திகரிக்காம இதை உன்னால சுதந்திரிக்க முடியுமா? ஹலோ, பட்டான்னு ஒன்று இருக்குல்ல, பட்டா கட்டாயமா யார் பேர்ல தான் இருந்திருக்கும்? மூத்த பிள்ளையாகிய ஏசா பேர்ல தான் இருந்திருக்கும். ஆண்டவர் கேட்பாரு, டாக்குமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன், சரி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துட்டேன், வீடெல்லாம் யார் பேர்ல ராஜா இருக்கு சொல்லுங்க? வீடெல்லாம் இவர் ஏன் இப்ப பேரை கேட்கிறாரு நினைச்சிருப்பான். யாரு திடீர்னு ஆண்டவர் ஏன் என் பேரை ஆண்டவர் சொல்லுவார், டாக்குமெண்ட்டை தூக்கி இப்படி போட்டிருப்பாரு. பட்டாள புள்ள யார் பேர்ல தான் இருக்கு. நீ 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 வாழ்நாள் முழுவதும் குற்ற மனசாட்சியோடு, குற்ற உணர்வுகளோடு, அந்த பாவம் செய்த அந்த இருதயத்தோடு நீ இதை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா உன்னால? அதனாலதான் அந்த 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 அவன் சொல்றான், வெறும் கையாய் நான் இந்த யோர்தான் நதியை கடந்து வந்தேன், இப்போது இரு பரிவாரங்களோடு. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கலன்னா அது எதுவா மாறி இருக்காது. இரு பரிவாரங்களாய். அந்த இரு பரிவாரங்களுக்கு மிகவும் அடித்தளமிட்டது எது தெரியுமா? ஒரு சுத்திகரிப்பு தான். வேகமா வாசிப்போம். அந்த இரு பரிவாரங்களை யாக்கோபோட வாழ்க்கையில அனுமதித்ததே அந்த பரிசுத்தம் தான். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆதியாகமம் நன்றி 32வது அதிகாரம். கோடி கோடி நன்றி ஐயா. வாசிக்கு 32வது அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இதோ உமது அடியானுடைய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்றும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியையும் அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாய் இருப்பான் என்று. அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. அவனோ அன்று ராத்திரியில எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரர்களையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு எப்பப்பாவுக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றையும் கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவரையும் அக்கறைப்படுத்த. சொல்லுங்க, தனக்கு உண்டான யாவையும் என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையும் அக்கறைப்பட்டுட்டானா, தள்ளிட்டான். எதெல்லாம் கவனிங்க, எதெல்லாம் பாவத்து நிமித்தம் சம்பாதிச்சனோ, அதாவது அந்த குற்ற மனசாட்சியோடு, விரோதத்தோடு, பொய் சொல்லி, ஏதோ ஒரு தப்பு பண்ணி நான் எடுத்துட்டு வந்த எல்லா காரியத்தையும் சொல்லுங்க அவன் அக்கறைப்படுத்தினான். சொல்லுங்க, என்ன பண்ணானா? தன் மனைவி
தன்னுடைய வேலைக்காரர்கள், தன்னுடைய ஆடு மாடு, தன்னுடைய வெகுமதிகள், அவன் அவன் சகோதரனை தன் சொந்த பலத்தில் சமாதானப்படுத்த நினைச்சான். என்ன பண்ண முடியல, சமாதானம் பண்ண முடியல. உடனே என்ன பண்ணிட்டான், இதற்கு ஒரே வழி, என்னை நான் சுத்திகரிச்சிட்டேன்னா கர்த்தர் என்ன பண்ணிடுவார், இதை எனக்கு சுதந்திரமாய் தருவார். இன்று 3வது நாள்ல ஆண்டவர் அதை தான் உங்களுக்கு கற்றுத்தரார். என்னுடைய ஆசீர்வாதம் கைக்கு வந்துடுச்சு, ஆனா அதை என்னால் என்ன பண்ண முடியல, சுதந்திரித்துக் கொள்ள முடியல. நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்க கையின் பிரயாசத்தை என்ன பண்ணியிருக்கிறார், அல்லேலூயா, கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா அது எனக்கு சுதந்திரமா இல்ல, அது எனக்கு சமாதானமா இல்ல, அது எனக்கு விடுதலையா இல்ல. கர்த்தர் கொடுத்த மனைவி தான், கர்த்தர் கொடுத்த கணவன் தான், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் தான், ஆனாலும் எனக்கு என்னவா இல்ல. காரணம், இன்னும் உன்னை நீ என்ன பண்ணி கொள்ளவில்லை. எத்தனை முறை இவன் தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு இவன் சமாதான தூது அனுப்பியிருப்பான் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அவனால் நிம்மதியா என்ன பண்ண முடியல, வாழ முடியல. இந்த ஊர் கிராமத்துல போய் பாருங்க, இந்த இடத்து சண்டை முடிவு எங்க போனா வெட்டு குத்துல தான் போய் முடியும். இடம் இருக்கு இல்லையா, 1/4 கிரவுண்டு 1/2 கிரவுண்டு இடத்த வச்சுட்டு பஞ்சாயத்து நடக்கும் பாருங்க, பங்காளி சண்டை. அந்த சண்டை அது எங்க போய் முடியும்னா வெட்டு குத்துல தான் போய் முடியும். கவனிக்கிறீங்களா நீங்க? தேவ பிள்ளைகளே, இதை அறிந்த யாக்கோபு, நான் வாழ்நாள் முழுவதும் இப்படி நான் சுத்தவோ அலைந்து திரியவோ, தூக்கம் இல்லாம துக்கத்தோடு என் ஆத்மா திரியறதுக்கு எனக்கு மனசு இல்லை ஆண்டவரே. கவனிங்க, இதுக்காக அவன் 40 நாள் ஒரு உபவாச ஜெபத்தை போய் அட்டன் பண்ணல. கவனிக்கணும், ஆண்டவர் 40 நாள் யாக்கோபு கூட நீ என்ன பண்ண தெரியுமா, 40 நாள் ஆச்சுங்க என் தப்பை நான் உணர்ந்து கொள்ள. 7வது நாள்ல தான் கர்த்தர் என்ன பண்ணாரு, உணர்த்தினாரு நான் செஞ்ச தவறு எதுன்னு. கர்த்தர் வந்து நின்று ஒரே கேள்விதான் கேட்டாரு, உன் பேரு? விழுந்துட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாவற்றையும் அவன் என்ன பண்றான், அக்கறைப்படுத்தினான். 40 நாள்ல யாக்கோபு பிந்து தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு கூட என்ன பண்ணானா, போராடினான். அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து. யாக்கோபுடைய வாழ்க்கையில பிறந்ததுலேருந்தே, அவன் தாயின் கருவில் இருக்கும் போதே என்னதான் போராட்டம், எல்லாத்தையுமே சண்டை போட்டு தான் யாக்கோபு வாங்குற ஒரு நிலைமை. கவனிக்கிறீங்களா? தாய் வயிற்றில் அவன் என்ன பண்ணா, முந்தி இவனுடைய குதிங்கால் என்ன பண்ணியிருந்தது. அதுக்கு பிறகு என்ன சண்டை வருது வீட்டில், இவன் சின்ன பையன்தான், ஆனால் இவன் தான் என் செல்ல பிள்ளைன்னு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, அம்மா. ஏசாக்கு யார் சப்போர்ட்டு, அப்பா. வளர்ற வரைக்கும் இந்த சண்டை என்னவாயிட்டே இருக்குது வீட்டில். இந்த சின்ன பசங்க பிள்ளைங்களை பெற்றுட்டு பெற்றவங்க படுற பாடு இருக்கிறது. ஒரு பிள்ளை இருந்துட்டா பாக்கியவான், ஆனால் 2 பிள்ளை இருந்துட்டாங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் வைக்கிற கம்ப்ளைண்ட் என்ன, எங்கள் அம்மா எல்லாம் அவனுக்கு தான் பண்ணுறாங்க, எனக்கு என்ன பண்ணுறது கிடையாது, எல்லாம் அவனுக்கு மட்டும் கேட்டதெல்லாம் என்ன பண்ணி தந்துடுறாங்க. அதுலேயும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னா, ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்துட்டு அதை விட என்னது, பெரும்பாலும் அம்மாங்களுக்கு எந்த பிள்ளைங்களை பிடிக்கும், ஆம்பளை பிள்ளைங்களை பிடிக்கும். சொல்லுங்க, யார மாதிரி, யாக்கோபுடைய அம்மா மாதிரி. சரி, ஆம்பளை பிள்ளைய வரும்போது சாப்பிடும்போது அவன் வெறும் சாப்பிட மாட்டான்னு என்ன வரும், ஆம்லேட் வரும். பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன வரும், கோபம் வரும். ஏன் நான் என்ன இல்லையா, புரியுதா, நான் என்ன இல்லையா, புள்ள இல்லையா. எங்க அண்ணனுக்கு மட்டும் என்ன பண்றாங்க, அல்லது என் தம்பிக்கு மட்டும், அவன் ஆம்பளை பிள்ளை அல்லது அவன் சின்ன பையன். இந்த போராட்டம் வாழ்க்கையில் நீடிச்சுட்டே வந்தது. கவனிங்க, ஒரு காலத்துல சேஷ்டபுத்திர பாகத்துக்கு சண்டை வரும்போது சாப்பாடுக்கு என்ன வந்துடுது, போராட்டம். அண்ணங்கார வேட்டையாடிட்டு வரான்,
இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? சமைச்சிட்டு இருக்கான். அண்ணங்காரன் வரான், குடு குடு. அவனுக்கு என்ன வேணும்? கூழ் வேணும். இவனுக்கு என்ன வேணும்? சேஷ்ட புத்த சொல்லுங்க. அவனுக்கு என்ன வேணும்? கூழ் வேணும். இவனுக்கு என்ன வேணும்? கவனிங்க, யதார்த்தமா அவன் கேட்கல. சிறு வயதுலேருந்தே அதை பார்த்து பார்த்து, ஓஹோ எல்லாத்துக்கும் மூத்த பிள்ளைக்கு தான் செய்வாங்கன்னா நான் ஏன் யாரா இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் சின்ன வயசுலேருந்து அவனுக்குள்ள என்ன பண்ணிடுச்சு? ரொம்ப நாளாக பார்த்துன்னு இருந்தான். எலிய வலையில சிக்காமலையா போயிடும். இந்த சின்ன பிள்ளைங்க நல்ல கவனிங்க, மெச்சூரிட்டியான, அதாவது ஒரு 4-5 வயசு அண்ணனுக்கோ தம்பிக்கோ, ஒரு தம்பி பாப்பாவோ தம்பி பிறக்குதுங்களேன், அந்த பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆந்திராவில் எனக்கு தெரிஞ்சு 5 வயசு ஒரு பொம்பளை பிள்ளை நினைக்கிறேன், அந்த தாயாருக்கு அடுத்து ஒரு பிள்ளை பிறக்குது. அம்மா தூக்கி, ஏன்னா பாருங்களேன், இந்த பிள்ளை வளர்ந்துருச்சு, சின்ன வயசில் கொஞ்சது அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணாது, தெரியாது. ஆனால் இப்போ இந்த பிறந்த பிள்ளை வந்த உடனே தாய் அதை கொஞ்சத்தை பார்த்து பார்த்து இவளுக்கு என்ன வந்துச்சுன்னா, அந்த 5 வயசு பிள்ளைக்கு ஒரு சின்ன சிறு பிள்ளைகளை, அதை நம்ம ஈகோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா குழந்தைங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு இது இருக்காது, மாசற்ற பிள்ளைகள். ஒரு பிள்ளை எப்போன்னா டீன் ஏஜை தாண்டும் போது தான் தவறு அறிஞ்சு செய்கிறான். 13, 14, 15 இந்த டீன் ஏஜை தாண்டி செய்கிறான் பாருங்க, அதுதான் பாவம், அதுதான் வாரு. ஏன்னா இந்த வயசில் அந்த பிள்ளைக்கு தவறுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள். என்னது, ஒரு பென்சிலை திருடிட்டு வரான், அவன் திருடணுன்ற நோக்கத்தில் என்ன பண்ணலை அவனுக்கு அது. அப்போ நாம் அதை திருத்துற பணியாக தான் இருக்குது, நம்ம கையில் இருக்குது. சரிங்களா? சரி கவனிங்க, அந்த 5 வயது பிள்ளை என்ன பண்ணிடுச்சுன்னா, அம்மா என்ன எப்போ பார்த்தாலும் நம்மளை குஞ்சிட்டு இருப்பாங்க, நம்மளை பார்ப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பாப்பாவை கையும் கையை எப்போ பார்த்தாலும் கையில் தூக்கிட்டு இருக்காங்களே. ஏன்னு உண்மையாக நடந்தது. இந்த சிறு பிள்ளை என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த பிறந்த குழந்தைய அவங்க அம்மா எங்கேயோ போகிறப்ப கொண்டு போய் தண்ணி டேங்கில் போட்டு, இந்த போராட்டம் ஏசா யாக்கோபுக்குள்ள சிறு வயதுலேருந்து இருந்திருக்கு. அதனால தான் அவன் சமயம் பார்த்து கேட்குறான், உன் சேஷ்ட புத்த பார்க்க தண்ணி எனக்கு என்ன பண்ணிடு, விட்டு கொடுத்து. வீட்டுக்கு நான் தான் மூத்தவன், எல்லா முடிவும் நீயே என்ன பண்ணுற. அப்பா எது வாங்கினாலும் ஃபஸ்ட்டு மூத்த பிள்ளைக்குன்னு வச்சுறாரு. ஒரு இடத்த வாங்கினாருன்னா உன் பேரில் தான் என்ன பண்ணுறாரு. எனக்கு அது பிரச்சனையாகவே இருக்குது. ஹலோ, ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் கவனிங்க, ஏன் ஆண்டவர் சுத்திகரிக்க சொல்றனா, இந்த சிறு வயதிலிருந்து யாக்கோபுக்குள்ள இந்த எண்ணம் என்ன பண்ணியிருந்திருக்கலாம். நான் இருக்குன்னு சொல்லல, ஒரு இருந்திருக்கலான்னு நான் நிதானிக்கிறேன். ஆமென். 26 அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றான். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உமை. கவனிங்க, இதுதான் சுத்திகரிப்பு. யாக்கோபு இப்போ கையில் இப்போ எல்லாமே என்ன பண்ணுது. சரிங்க, யாக்கோபு எங்கேருந்தா வர்றாரு? சத்தியத்தை நல்லா பாருங்க, வேதத்தின்படி சொல்லுங்க. யாக்கோபு இப்போ எங்கேருந்தா வர்றாரு? எங்கேருந்தா வர்றாரு? என்ன பண்ணிட்டு வந்தார்? இப்போ பைபிள் படிக்கிறீங்களா இல்லையா? யாக்கோபு இந்த சாப்டருக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு வர்றாரு? இப்போ தானே சொன்னேன், சகோதரனை ஏமாற்றி அப்பங்காரட்டு எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ணிட்டார். உங்களுக்கு பிரசங்க எடுக்கிறதுக்கு நான் ஆண்டவர்கிட்ட ஒரு தனி பொறுமையும் தனி கிருபையும் தனி ஒரு இதுவும் கேட்கணும். என்னமோ புதுசாக இன்னைக்கு தான் நான் யாக்கோபை பற்றி எடுக்கிற மாதிரி எல்லாரும் என்னை முறைச்சி பார்க்குறீங்க. யாக்கோபு அண்ணங்காரனையும் அப்பங்காரனையும் ஏமாத்திட்டு என்ன பண்ணிட்டு வந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துட்டான்ல. இப்போ அவன் கையில் என்ன இருக்குது சொல்லுங்க? ஆசீர்வாதம் இருக்குது. அப்புறம் ஏன் இவன் யார்கிட்ட கேட்குறான்? அவன் சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக. எவன் சுத்திகரித்துக் கொள்ள விரும்புகிறான் என்றால், கவனிங்க, தன்னிடத்தில் எல்லா காரியம் இருக்கு, தன்னிடத்தில் சகலமும் இருக்கு, அதெல்லாம் எனக்கு பூமிக்குரியவைகள், இதெல்லாம் நிரந்தரமற்றது, இதெல்லாம் அழிந்து போகிறது, இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாது. கவனிங்க, அநித்தியமானது என்று யார் ஒருவன் தனக்குள்ள நிதானிக்கிறானோ அவனுக்கு தான் வருது. அவன் தான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. அப்படின்னா என்ன? எனக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்து மேலே கொஞ்சம் நாட்டம் போயிடுச்சு ஆண்டவரே, இது ஆசீர்வாதம் இல்லைன்றத இந்த 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 2 சாப்டர், இந்த 2-3 சாப்டர் எனக்கு என்ன பண்ணிடுச்சு, கற்றுக் கொடுத்துச்சு. என்னது? இந்த ஆசீர்வாதம் இருந்தால் நான் நல்லா இருந்துடலாம்.
அந்த சேஷ்டபுத்த பாகம் இருந்தால் நல்லா இருந்துடலாம், இந்த ஆடு மாடு இருந்தால் நான் நல்லா இருந்துடலாம் நினச்சி தான் நான் என்ன பண்ணிட்டேன் எங்கள் அப்பன்ட்ட போய். ஆனால் நான் கொஞ்ச நாள் இதை வனாந்திரத்தில் வைக்கிறேன், எனக்கு இதெல்லாம் இருந்து எனக்கு என்ன வரல, தூக்கம் வரல. ஒரு செல்வந்தன் திடீர்னு சேரியில் இருந்தவன் பணக்கார ஆயிட்டானா. கடவுள்கிட்ட கேட்டு கேட்டு என்ன பண்ணிட்டானா சொல்லுங்க, என்னவாயிட்டான்? பணக்காரனா ஆயிட்டானா. பணக்காரன் ஆயிட்டுட்டு அவன் ஆசைப்பட்டானா, ஆண்டவர் கடவுளே, பணக்காரன் கார்லேயே போகிறான், கார்லேயே மெத்த மேலே தூங்குறான், டைனிங் டேபிள் மேலே, நானும் ஓட்டத்தட்டில் நடந்து போகிறேன், ஓட்ட சைக்கிளில் போகிறேன், என்னெல்லாம் எப்போ கடவுளே நீ என்ன பண்ணுவேன்? கடவுளை போடா நீ ஆசீர்வாதமாக என்ன பண்ணிட்டானா. ஆசீர்வதிச்ச உடனே ஐயாவுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. தரையில் படுத்தவன் இப்போ எங்கே இப்போ தூங்குறான்? மெத்தையில். என்ன ரூமு? ஏர் கண்டிஷனர் ரூம். சைக்கிளில் போனவன் இப்போ எந்த காரில் போகிறான்? லக்ஸரி காரில் ஏசி போட்டுன்னு போகிறான். ஆனாலும் மனசு ஒன்றும் என்ன பண்ணலையா, நைட்டு போய் தூங்குறான்னா என்ன பண்ணல. கடவுள் கேட்டான், ஏன்டா தூங்க மாட்டேற, என்னாச்சு அப்படின்னு. இல்லை, நான் சேரியிலே இருந்து பழகிட்டேன் கடவுளே, அங்கே இருக்கிற ஆடு மாடுடைய வாசனை, அங்கே இருக்கிற கையன்னு சத்தம், இதெல்லாம் எனக்கு இங்கே இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி. நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ. நிறைய என்ன பண்ணானா, போய் அந்த பெட்டில் அந்த அவன் இருக்கிற அந்த வீட்டில் 4 ஆட்டை கட்டினானா, 4 மாடு கட்டினானா, கொஞ்சம் பேர் சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு வந்து என்ன பண்ணானா, ஒரு அந்த ரேடியோ ஆம்பிளிஃபயரில் அந்த பாட்டு போட்டு, ஓட்ட ரேடியோவில் பாட்டு ஓட பாருங்க, அதை போட்டு விட்டானா. இப்போ என்ன பண்ணுறான் நிம்மதியாக. காரணம் அவன் அந்த சூழல். அப்போ கவனிங்க, ஒரு மனுஷனுக்கு தனக்கு சமாதானம் வேணும்னா அவன் இருதயத்தை தான் என்ன பண்ணணும் சொல்லுங்க, இருதயத்தை சுத்திகரிக்கணும், இருதயத்தை சுத்தப்படுத்தணும், இருதயத்தை. யாக்கோபோட வாழ்க்கையில எல்லாம் இருக்கு, ஆனா அவனுக்குள்ள என்ன இல்லை? சமாதானம் இல்லை. நான் தப்பு செஞ்சிட்டேன்ற ஒரு குற்ற உணர்வு, ஒரு பாவ உணர்வு அவனை என்ன பண்ணிட்டே இருந்தது. அதனால்தான் அவன் தன் சகோதரன் ஏமாத்திட்டு வரும்போது ஆண்டவர் முதலாவது அவனை தரிசனமாவது கேட்கிறான், நீர் என்ன இந்த ஜீவனோடு எனக்கு உண்ண உணவும் இந்த உயிரும் கொடுத்தீங்கன்னா நமக்கு வாழ்நாள் முழுதும் என்னவா இருப்பேன். அவன் கேட்கிற பெட்டிஷனே தான். சகலமும் கிடைச்சிச்சு, ஆனா போற வரையில வனாந்திரத்துல நாளைக்கு என் உயிர் பிரிஞ்சிச்சுன்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்களை யார் ஆண்டவரே பார்த்துப்பா. அதனால அவன் ஃபஸ்ட்டு கேட்குற பெட்டிஷனே, நீர் எனக்கு வாழ்நாள் உண்ண உணவும் இந்த உயிரை பாதுகாத்து கொள்ளுங்க. யாக்கோபோட வாழ்க்கையில் இந்த சுத்திகரிப்பை அவன் செய்ததுக்கு பிறகு பாருங்க, நான் வேகமாக வாசித்து முடிச்சிடறேன். 10வது வசனத்தில் வாசிங்க, 33வது அதிகாரத்துடைய 10வது வசனம், 9, 10. அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையதை உனக்கு இருக்கட்டும் என்றான். அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள். நீர் என்மேல் பிரியமானீர், நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. ஹலோ, சத்துரு இப்ப யாரா மாறுறான்? தேவனா மாறுறான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நேத்து வரைக்கும் யாருக்கு பயந்திருந்தான்? ஏசா. அவன் யாரு? சத்துரு, பங்காளி, பகையாளி. ஆனா எப்போது தன்னை யாக்கோபு சுத்திகரித்து கொண்டானோ அவன் சொல்றான், உன் முகத்தை பார்த்தது, உன் முகத்தை கண்டது தேவனை கண்டது போல. ஆமென். உனக்கு எதிராக இருக்கிறவர்களை ஆண்டு சொல்றாரு, உன் பட்சத்தில் நான் கொண்டு வருவேன்றாரு. அல்லேலூயா. எப்போது நீங்கள் உங்களை யாக்கோபு போல எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. இந்த 7 நாள் அப்படி தானே வந்திருக்கீங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் ஒதுக்கிட்டாண்டவரே, என் தூக்கத்தை ஒதுக்கிட்டேன். நான் உண்மையிலே ஆண்டவருக்கு அதுக்கு தான் நன்றி சொன்னேன். அல்லேலூயா. இந்த குளிர் காலத்தில் அதுக்கு நீங்களே ஆண்டவர் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க. ஏன்னா வெயில் காலத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த குளிர் காலத்தில் ஆண்டவர் நம்மளை எப்படி எழுப்பி கொண்டு வந்து வச்சிருக்காரு பாருங்க. ஆண்டவர் தான் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டீங்க. என் தூக்கம், என் சோர்வு, என் பலவீனம், எனக்கு இருக்கிற பிரச்சனை, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இந்த 7 நாள் நான் என்ன தேவனுக்குள்ள என்ன பண்ணி கொள்ளுகிறேன். அப்போ 7 நாள் யாக்கோபு சுத்திகரித்த பொழுது அவனுக்கு உண்டான ஆசீர்வாதம், அவனுக்கு கிடைச்ச சமாதானம்
உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவாராக. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், தேவனை என்ன பண்ணணும், தரிசிப்பார்கள். இன்னும் ஒரு 9 நிமிஷம் இருக்கு. என்னுடைய இருதயம் என்னென்னவா இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார்ன்ற வசனத்தை வேக வேகமா வாசிக்கிறேன். யாத்திராகமம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருத்தர் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓசியா 13:6 ஒருத்தர் எடுத்து வச்சுக்கோங்க. ரோமர் 1:21 ஒருவர் எடுத்து. சரி, ரைட். முதலாவது யாத்திராகமம் 7:13 எடுத்து வாசிங்க வேகமா. கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனுடைய இருதயம் என்னப்பட்டதா, கடினப்பட்டது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னப்பட்டுடுச்சா, கடினப்பட்டது. கவனிங்க, ஒரு மனுஷனுக்கு எது ஆபத்தானதுன்னா, இருதயம் கடினமாயிடுச்சுன்னா ஆபத்து. ஹலோ, கவனிங்க, ஒரு இருதயம் எல்லாத்துக்கும் கடினமாகாது. எனக்கு எது இது வந்து எனக்கு ஆகாதுன்னு தோணுதோ அதுதான் கடினமாக ஆகும். புரியுதா உங்களுக்கு? இருதய கடினம்னா புரியுதா? மனசு கல்லாயிடுச்சான்னு கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அது நான் சொல்றது போல அண்ணன் தம்பிக்குள்ள அந்த சண்டை இருக்கும், அந்த பகையாளி சண்டை இருக்கும். திடீர்னு அண்ணன் தவறி போயிடுவாரு. என் செத்தாலும் என் சாவை என்ன பண்ணக்கூடாது. எல்லார் வாயிலும் ஈஸியாக வர வார்த்தைனது, நான் செத்தாலும் நீ என் சாவுக்கு என்ன பண்ணக்கூடாது. எப்படா நீங்கள் செத்ததுக்கு அப்புறம் அவங்க நம்ம தீர்மானிக்க முடியும்? நான் செத்தாலும் உன் சாவுக்கு என்ன பண்ண மாட்டேன். நீங்கள் செத்தா எப்படி அவங்க சாவுக்கு போவீங்க? அப்போ அவ்வளவு மனசு என்னவாயிடுச்சு. சரி, உயிரோடு கொண்டு போய் கேட்பாங்க, எப்பா அதான் மறிச்சிட்டாரே அவர். சார், நான் போக மாட்டேன், நான் எடுத்த முடிவில் நான் என்னவா இருக்கிறேன். இருதய கடினமாயிடுச்சுன்னா கவனிங்க, எந்த வார்த்தை உள்ள போகாது. அப்படியும் கொஞ்சம் கல்லுக்குள் ஈரோன்ற மாதிரி ஏதாவது 2-3 வார்த்தை என்ன பண்ணோம் உள்ள போகும், பார்வன மாதிரி. ஆனா முள்ளுகளுக்குள் விளைஞ்ச விதைய மாதிரி டக்குன்னு என்ன பண்ணிடும், வெயில் ஏறின போது என்ன பண்ணிடுமா, விதைகள் கருகி போகுமா. கவனிக்கிறீங்களா? சாயந்தரத்தில் ஆண்டவர் நமக்கு இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவார். நான் இந்த காலை வேலைன்றதால உங்களுக்கு நான் அந்த அஸ்திபாரத்தை போடுறேன். இருதயத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இருதயத்தை சுத்தப்படுத்தும் போது தேவன் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற சுதந்திரத்தை அவர் உங்களுக்கு அபரிதமாய் கொடுப்பார். நீங்கள் அதை சுதந்திரித்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அதற்கு உதாரணமாக யாரை காண்பித்தார்? யாக்கோபு. யாக்கோபு தன் இருதயத்தை என்ன பண்ணி கொண்டான்? சுத்தப்படுத்தி கொண்டான். இருதயத்தில் சுத்தப்படுத்தணும்னா நல்லா கவனிங்க, எனக்கு உள்ள இருக்கிற அசுத்தம் வெளியே போகணும். அதுதான் இதை நீங்க புரிஞ்சு கொள்ளும்படியா சொல்றேன். கவனிங்க, ஒரு காரியத்தை ஆண்டவர் ஒரு நேரம் நம்ம கற்றுக் கொடுத்தார். ஒருத்தரை நான் மன்னிக்கணும்னா ஒரு காரியத்தை மறக்கணும். சொல்லுங்க, அவங்க செய்ததை என்ன பண்ணணும், அப்பதான் என்னால் என்ன பண்ண முடியும். இப்ப இருதயம் சுத்தமாகணும்னா கவனிங்க, இருதயம் சுத்தம் ஆயிடுச்சா இல்லையான்றதை நான் சொல்றேன். நான் மன்னிக்கலாம் மாட்டேங்க, நான் என்ன பண்ணிட்டேன், மறந்துட்டேன்னு சொன்னா உங்க இருதயம் என்னவாகலை. சரி, மன்னிச்சிட்டேன், ஆனா நீ செஞ்சதை நான் என்ன பண்ண மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? அங்க ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னு? இது ரெண்டுமே செய்யும் பொழுதுதான் நான் என் இருதயம் என்னவாகுது, மறக்கணும். அப்பொழுது என்ன பண்ணணும்? இப்ப நான் என்ன சொல்றேன், என் இருதயத்தின்படி, என் கடினப்பட்ட இருதயத்துல நான் மறந்துட்டேன், ஆனா என்ன பண்ண மாட்டேன், நாங்கள் சாகுற வரைக்கும். ஹலோ. ஆனா நான் மன்னிச்சிட்டேன், ஆனா என் சிந்தனைந்து அது என்ன பண்ண முடியாது, மறக்கவே. அந்த நிகழ்வுனால மறக்கவே. இது ஒரு உதாரணமா சொன்னேன். அதுபோல உங்கள் இருதயம் சுத்தமானதா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயம் கடினப்பட்டுச்சுன்னா என்னால மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும், ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, புறக்கணிக்கவும். அல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? ஓசியா அடுத்து திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று. அல்லேலூயா. கவனிங்க, கடினமானது எந்த அளவுக்கு ஆபத்தோ மேட்டிமையான இருதயம் அதை விட என்னது. அவங்க எப்படி தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால,
ஹலோ, ஆண்டவர் கொடுத்த யாக்கோபை நான் ஏன் ஆண்டவர் நேசிச்சாரு, யாக்கோபை ஏன் அவர் விடிய விடிய பேசினாரு, யாக்கோபை ஏன் ஆசீர்வதிச்சார் நான் நினைக்கிறேன் தெரியுங்களா? அவனுக்குள்ள இவ்வளோ செல்வம் இருந்தும் அதை அவன் மேட்டிமையை எண்ணாம, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கால் விட்டால் ஒளிய நான் உன்னை நம்பட மாட்டேன். இன்னைக்கு 4 காசு வந்தோடனே கடவுளை மறந்துடுறாங்களா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் உயர்த்தி வச்ச உடனே நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிடுறோம்? ஒரு 4 காரியம் நம்ம கையில் வந்தோடனே, இதுதான் மாம்சரிகம். நாமன்னு சொல்கிறேன் நம்ம எல்லாரையும். ஆனால் யாக்கோபுடைய வாயில பாருங்க, யாக்கோபுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவன் ஏமாற்றி வாங்கினா எல்லாம் ரைட். ஆனால் அவன் கிட்ட இப்போ என்ன இருக்கு? எல்லாம் இருக்கு, சகலமும் இருக்கு. ஆனால் அவனுக்கு அது ஒரு பொருட்டா தெரியல. கர்த்தர் நீர் என்னை ஆசீர்வதிக்கு தான் ஆசீர்வாதம்ன்ற ஒரு தெளிவுக்கு வரான். மேட்டிமையான இருதயம் கடினமான இருதயத்தை விட ஆபத்தானது. எதை குறித்து வேதம் சொல்கிறது? பெருமை பாராட்டுகிறவன் யாரை குறித்து தான் பெருமை பாராட்டணுமா? மேன்மை பாராட்டுகிறவன் தேவனை குறித்து என்ன பண்ண கடவன்? அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு இப்படி ஒரு புள்ள பிறந்துச்சு, ஏன் புள்ள மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் இப்படி ஒரு பிள்ளையை கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை தான் மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. எனக்கு இப்படி ஒரு வேலை, எனக்கு இப்படி ஒரு வேலையை கர்த்தருக்கு கொடுத்தாரு பாருங்க, கர்த்தருக்கே மகிமை அப்படி சொல்லிட்டு தான் என்ன பண்ணணும். எத்தனை பேருடைய வாயில மிக சொல்லுங்க, ஒரு காரியத்தை ஒரு சாட்சியை சொல்றதுக்கு முன்னாடி உங்க வாயிலேருந்து என்ன வார்த்தை வரணும் தெரியுமா? ஒரு சகோதரர் வாயில நான் அடிக்கடி கேட்டிருக்கேன், அவங்க சொல்லிட்டு தான் சொல்லுவார், கர்த்தருக்கே மகிமை பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவார். அப்ப நான் என்ன சொந்த வார்த்தை பேசினாலும் அது யாரை தான் மகிமைப்படுத்துது? ஒரு காரியம் நடந்துருச்சு, நீங்க சொல்ல வரீங்க, நான் ஒரு பொருள் வாங்கிட்டேன், கர்த்தருக்கே மகிமை பிரதர். என் போன்ல அவர் அடிக்கடிக்கு சொல்லு, பிரதர் கர்த்தருக்கே மகிமை ஐயா, இந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணாரு, நடத்தினார். ஆராதனை எப்படி இருந்தது ஐயா? கர்த்தருக்கே மகிமையா, ஆண்டவர் அற்புதமா என்ன பண்ணாரு, ஆராதனை அற்புதமா இருந்தது. அந்த அற்புதம், அந்த அடையாளம் எல்லாம் துதிக்கண மகிமை யாருக்குதான்? அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்களேன். ரோமர் 1:21 வேகமா வாசிப்போம். மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. கவனிங்க, என்ன இருதயம் எனக்குள்ள இருக்கக்கூடாதுன்னா, உணர்வும் இருளும். சொல்லுங்க, உணர்வும் சார் மன்னிக்கணும், உணர்வற்ற இருதயமும் இருள் நிறைந்த இருதயமா இருக்கக்கூடாதுன்றார் ஆண்டவர். இவ்வளோ சொல்றனே எங்கன்னா கரைறானவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? புரியுதா உங்களுக்கு? இருதயத்தில் என்ன இல்லை? பல வருஷம் ஆண்டவரை தேடுறோம், பல மாத சத்தியத்தை கேட்கிறோம், பல முறை ஆண்டவர் இடைப்படுறாரு, பல முறை அற்புதத்தை பார்க்குறோம், பல முறை மேன்மையை மகிமையை பார்க்குறோம். ஆனாலும் இருதயம் என்னவாயிடுச்சு? உணர்வு இல்லை, உணர்த்தப்படவில்லை. சரீரத்தில் உணர்ச்சி இல்லைன்னா அவங்க என்ன ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க? கோமா ஸ்டேஜ். என்ன இல்லை? உயிர் இருக்கு, உயிர் இருக்கு, என்ன இல்லை? புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்க இருதயத்தில் உணர்வு இல்லைன்னா வெறும் அங்கே ஒரு ஏதோ ஒரு கையளவு ஒரு மாம்சம் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு? குத்தப்படணும் ஐயா. அல்லேலூயா. தாவீது அதனால தான் கேட்குறாங்க, உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு என்ன பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டோடைய வார்த்தை வரும்போது அது என்ன உணர்த்தணும் இல்லை, என்னதான் பேசினார்னு உணர்த்தணும் இல்லை, என்கிட்ட தான் ஆண்டவர் வர நினைக்கிறாருன்னு உணர்த்தணும் இல்லை. இந்த 7 நாள் ஆண்டவர் எனக்காகவே ஏற்படுத்தி கொடுத்தாருன்ற உணர்வு இருக்கணும்ல. என்ன ஆஸ்வதிக்கும்படியாக தானே ஆண்டவர் அதிகாலையில் என்னை எழுப்பி விட்டு இந்த இடத்துல வந்து நின்று என்ன பண்ணுகிறார்? அந்த உணர்வு இருக்கணும் இல்லையா? 2வது, இருள் அடைந்திருக்கிறது. உங்கள் இருதயத்தை என்ன சுத்த விட்டுறாதீங்க, இருள் சூழ விட்டுறாதீர்கள். இருதயத்தில் இருள், நீதிக்கும் அநீதிக்கும், ஒளிக்கும் இருளுக்கும். உங்க இதயத்தை நீங்க பார்த்துக்கோங்க, உங்க மனசை நீங்க பார்த்துக்கோங்க. எப்படி பார்த்துக்கணும்? தீமையானது ஒன்று உள்ள வந்து விடாதபடி.
இருளானது ஒன்றும் உள்ள வந்து விடாதபடி, தீட்டானது அசுத்தமானது ஒன்றும் என் இருதயத்தில் வந்து விடாதபடி என் இருதயத்தை பார்த்து கொள்ளும் பொழுது என்ன அவர் என்ன பண்ணிப்பார்? லூயா, விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இருதயத்தில் ஆண்டவர் ஒரு சுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அதனாலதான் தன்னுடைய முதல் பிரசங்கமாகிய மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் அதை குடிக்கிறார். அப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுது, நம்ம ஆண்டவர் பல இது பிற கடவுளை மாதிரி தான் இருக்கிறாரோன்னு எனக்கு சந்தேகம் எழுது பிரதர். ஏன்னா எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சுத்தமாவா சுத்தமாவா சுத்தமாவான்னு சொல்றாரே. என்னது? உலகத்தினுடைய கோட்பாடு, உலகத்தினுடைய நீதிக்கே நம்ம கீழ்ப்படியும் போது கவனிங்க, இந்த வேஷ்டி சட்டையை கட்டிட்டு நான் என் ஆஃபீஸுக்கு போக முடியுமா? புரியுதா உங்களுக்கு? காரணம் அவனுடைய கட்டளை, அவனுடைய ரூல்ஸ். அது நல்லதா கெட்டதான்னு நான் ஆராய மாட்டேன். எங்கள் ஆஃபீஸுக்கு நான் நீட்டாக ஷர்ட்டு பேண்ட்டு ஷூ போட்டு போகணும். இது அவன் ரூல்ஸ். ஏன் நான் கை நீட்டி என்ன வாங்குறேன்? அதனால் அவனை கேள்வி கேட்குற அதிகாரம் எனக்கு. ஆனால் கர்த்தர்கிட்ட மட்டும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஈஸியாக சந்தேகத்தோடு அவ்விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணிடுறோம்? தேவ பிள்ளைகளே, இருதயத்தில் ஒரு செயல் இழக்கும் நிலைமை வரும் பொழுது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. பைபாஸ். இங்கே பைபாஸ் என்ன பண்ணுவாங்க? இருதயத்தை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுவாங்க. எப்போது ரொம்ப கிரிட்டிக்கலாக போகும்போது தான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி என்ன பண்ணுவாங்க. நான் நினைக்கிறேன் நம்முடைய இருதயம் அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலாக போகுது. அதனால தான் இந்த 7 நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி என்ன பண்ணுறாரு. ஹலோ, எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே பரவாயில்ல ஆண்டவரே நீங்கள் பண்ணுங்கப்பா. எங்கள் இன்றைய அடிக்கடி சொல்லுவார், ஆண்டவர் உணர்த்தும் பொழுது உனக்குள்ளே இருக்க ஒரு காரியத்தை என்ன பண்ணிடு. அப்படி இல்லைன்னா ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு ஆண்டர்கிட்ட என்ன பண்ணிடு. தி பெஸ்ட் சர்ஜரிஸ்ட் அப்படி யாருன்னா நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான். ஏன் தெரியுங்களா? அவர் கத்தியும் வைக்க மாட்டார், சிசரும் வைக்க மாட்டார். ஆனால் என் இருதயத்தை துறந்து என் இருதயத்தை என்ன பண்ணிடுவார். ஹலோ, எங்கள் இன்றையாவது ஒரு பைபிள் எனக்கு கிடைச்சது, ஒரு இங்கிலீஷ் பைபிள். அந்த பைபிளில் ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் த பெஸ்ட் சர்ஜரிஸ்ட்னு போட்டிருந்தது. எங்கே தெரியுமா? கர்த்தர் ஆதாமினுடைய விலா எலும்பை எடுத்தார். எதை வச்சு ஆபரேஷன் பண்ணியிருப்பார் ஆண்டவர்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவர் எழுதினார், த ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட் சர்ஜரிஸ்ட் இன் த வேர்ல்டு. புரியுதுங்களா? ஆதாமுக்கு வலிக்கவும் இல்லை. அதே மாதிரி இப்போ இருக்கிறது அனாசிஸ் மயக்க மருந்து. இந்த டெலிவரி ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அனாசிஸ் கொடுப்பாங்க. அது மயக்க மருந்து. ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்தாராம். எந்த அனாசிஸ் போட்டார் ஆண்டவர்? புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவரே இந்த துர்குணங்கள் என்னை விட்டு போக மாட்டேது, நீங்கள் தான் பெஸ்ட் சர்ஜரிஸ்ட் ஆச்சு, எப்படியாவது அதுலேருந்து எடுத்து போட்டுருங்கப்பா. அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் எழுது நின்று ஆண்டவர்கிட்ட, நான் பாவம் செய்தேன், உம்மை நோக்க செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக்க செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை என்னை மன்னியும் இந்த ஒரு விசை மன்னியுமே. என்னை மன்னியும் தெய்வமே. சொல்லுவோமா? இந்த
ஆண்டவர் ஏன் மன்னிப்பு கேட்க சொல்றாரு தெரியுமா? கண்களை மூடுங்க. நீ பாவம் செஞ்சதுனால நான் மன்னிப்பு கேட்க சொல்ல, என்னை தேடாம இருந்தல்ல, என்னை விட்டு விலகி இருந்தல்ல, என்னை விட்டு நீ தூரதான நின்ற, எவ்வளவு நன்மைகளை என் கையில இருந்து நீ பெற்றுக்கொண்ட மகனே மகளே. ஆண்டவர் சொல்லி காட்டுறவரும் இல்லை, குத்தி காட்டுறவரும் இல்லை. ஒரு பிள்ளைய வளர்க்குறோம், கஷ்டப்படுறோம், பிரயாசப்படுறோம், கண்ணு மூடுங்க, படிக்க வைக்கிறோம். அந்த பிள்ளை உங்களை பார்த்து கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் அந்த பிள்ளைக்காக நீங்கள் பட்ட பிரயாசத்தை எடுத்து சொல்வீங்க. அம்மா உனக்காக தூக்கத்தை இழந்தேன், அப்பா உனக்காக வேர்வை சிந்தி என்ன பண்ண கஷ்டப்பட்டேன், தெருவில் படுத்தேன், இப்படிலாம் பண்ணப்பா. ஆண்டவர் இன்னைக்கு அதே துக்கத்தோடு தான் நீங்கள் பாவம் செஞ்சதுக்காக ஆண்டவர் மன்னிப்பு கேட்க சொல்ல, அது நிச்சயமாக அவர் உணர்த்துவார். ஆனால் அவரை தேடாமல் இருக்கிறது பெரிய பாவம் இல்லை. எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்கன்னு தீர்க்கதரிசி கேட்கிறாரே. எந்த மட்டும் 2 நினைவுகளால் சொல்லுங்க, 2 நினைவுகளால். பாகாலே தெய்வமானால் பாகாலை என்ன பண்ணுங்க, கர்த்தரே தெய்வமானால் கர்த்தரே என்ன பண்ணுங்க. உங்கள் இருதயத்தில் கர்த்தர் ஒரு சுத்தத்தை, ஒரு தெளிவை கொடுக்க விரும்புகிறார். யாருடைய இருதயத்தில் கர்த்தர், யாருடைய இருதயத்தில் தெளிவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள ஒப்பு கொடுத்து அவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி உண்மை